நேராக வருவாங்களாம், 26ல் நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்குவாங்களாம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கான நாங்கள் கட்சி நிறுத்துகிறோம். எவ்வளோடா பண்ணியிருக்கோம் இந்த 75 வருஷத்தில். இங்கே பாரு என் ஆள்லாம் நிற்கிறான் பாரு ஆம்பளை. இங்கே பாரு என் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் உட்காந்துட்டு இருக்குது. இதாண்டா திமுக ஆட்சியின் சாதனை. ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை முடிப்பேன், மசுரை பிடுங்குவேன். டேய் இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீ வரலாறு எடுத்து பார்த்துக்க. 49ல் கட்சி ஆரம்பித்தோம், இன்னைக்கு 2025. இது வரைக்கும் திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஆயுசு கம்மிடா. நீ லைனாக எவனை ஒன்றா சொல்கிறா. திமுகவை ஒழிப்பேன்னா அவன் குறை வயசில் செத்தான் சரித்திரம். அதனால் ஒழிப்பேன்னு சொல்லி சீக்கிரம் செத்துறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இருந்து நாங்கள் 2வது ஆட்சிக்கு வர்றதை பார்க்கணும். முருகன் மாநாடாம் இல்லை, முருகர் வேலு எங்கள் கையில் குத்து வச்சுக்கிறார் ராயம். சொல்லுவானா என்ன மாவட்ட செயலாளர் கேட்கணும். இல்லைன்னா அவர் என்ன அடுத்த வாட்டி கூட்டத்துக்கு கூட மாட்டார். எனக்கு நீ சோறே போடலன்னா கூட தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துருவேன். இந்த மேடையும் மைக்கெல்லாம் நான் செத்தே போயிடுவேன். அது ஒரு 8 மாதம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன். நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி மாநாடுன்னு தைரியமாக போடலாமா இல்லையா? ஆம்பளை தானே, ஒரு ஆத்தாளுக்கு தானே பிறந்தீங்க. ஆத்தா பால் தானே குடிச்சிங்க, நாய் பால் குடிக்கல. அட மானங்கட்டம் ஒக்காலா ஓடிங்களா, சாமி பின்னாடி ஒழிஞ்சுக்கின்னு எங்க மயிரை புடுங்குவீன்றீங்களே, வெக்கமானடா உங்களுக்கு? ஆம்பளை தைரியமா வாடா, நாங்க பிஜேபி மாநாடு போடுறோம் சொல்லி பாரு. முருகர் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க. அவர் காலில் இருக்கிற செருப்பு கைட்டு அடிச்சாரா இல்லையா? அந்த ஊர்லேயே தோத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. நீங்களே கேரளாவுக்கு போனீங்க, தைரியமாக ஐயப்பன் முட்டி போட்டு காலை கட்டிக்கின்னு தானே உட்காந்துக்கிறாரு, எங்கே கையை கைட்டுவாருன்னு அங்கே போனீங்க. ஐயப்பன் கட்டின கையை கைட்டி கன்னத்தில் வச்சு கேரளா இருந்து தத்தினாரா இல்லையா? பெங்களூரு போனீங்க, பஜ்ரங் தல் அப்படின்னா தெரிதா? ஆஞ்சநேயர். இப்போ நான் நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன், தெரிதா? அழிஞ்சிடுச்சா? இருக்காது. என்ன பொட்டு? செந்தூரம். தம்பி கண்டுபிடிச்சான் பாரு கரெக்டாக. இதை ஏன் வச்சுங்கிறேன் தெரியுமா? நான் 91ல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஆட்சிக்கு வந்தோன்னா பார்க்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டு பெல்ட் எடுக்குது. 91 புதுசு இல்லை, ஊராக கேட்டு போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு? அது போகிற வழியெல்லாம் கேட்டு போட்டுதா? அப்போ பிறந்த பிள்ளைங்க பாதி பேர் நீ எங்கே பிறந்தன்னு கேட்டால் ஆஸ்பத்திரி பேர் சொல்ல மாட்டான். பாய்ஸ் கார்டன் கேட்டு போட்டுருந்தாங்க, அங்கே பிறந்துச்சு. பீட்டர்ஸ் ரோடு கேட்டு போட்டுருந்தாங்க, அங்கே பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஆத்தா என்ன பண்ணிச்சு, திடீர்னு கூப்பிட்டுது ஒரு நாள். எங்கடா போகிறேன்னு நினச்சி கூட்டத்துக்கு தான். அப்பா இங்கே வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டு இதை தான் எடுத்து வச்சுது நெத்தியில். ஏமா இதுன்னு கேட்டேன். டேயப்பா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சான், எல்லாரையும் உள்ளே பிடிச்சி போடுதான். நீ இதை வச்சுக்கின்னு போனீன்னா ஆஞ்சநேயர் உன்னை ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி வீட்டில் கொண்டாந்து சேர்த்துருவார். இதை வச்சுன்னு போனேன்னான்னு எங்கள் ஆத்தா செத்து போச்சு. அது ஞாபகமாக வச்சுங்கிறேன். இது ஏன் நெத்தியில் வைக்கிறது தப்பு இல்லை, நடந்து போகிற பாய கூட்டாம நெத்தியில் வச்சா தப்பு தானே. அதை தான் பிஜேபி சொல்கிறோம், நாங்கள் வானான்றோம். உடனே எங்களை சாமிக்கு எதிரின்றான். எங்கள் வீட்டில் வந்து பாரு, ஒரு 4500 வாடகை வாங்கலாம். அவ்வளோ பெரிய ரூமு, பூஜை ரூம். 156 படம் எங்கள் நைனா வச்சுட்டு போன படம். அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளே என் பொண்டாட்டிக்கு மயக்கம் வந்துடும். நான் இப்போ 6 படமாக ஆக்கிட்டேன். செத்து போன நைனா கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு எடுத்து போட்டேன். எல்லா பூஜையும் கும்பிடுவோம். நாங்கள் என்ன வானா நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பட்டு புடவை மிளகாவை எரித்து யாகம் பண்ணோன்றீங்க. நாங்கள் அப்படி இல்லை, முனீஸ்வரனுக்கு சுருட்டு வைப்போம், கோட்ரு பாட்டில் திறந்து வைப்போம், கத்தியில் விபூதி பட்டை அடித்து வைப்போம். இதெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் சாமின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன சத்தியா அடப்பா இது சாமி போயிருக்கலாம் போல்த. ஆமாம், ஒரு 4 கோட்டை வாங்கி காலையில் பிளாக்கில் விற்றா நான் பழப்பாது ஓடும் இல்லை. இப்படிலாம் பண்ணுறீங்களே, முருகனை கேவலப்படுத்துகிற வேலை தானே. முருகனை கேவலப்படுத்துகிற வேலையா இல்லையா இது? சொல்லு. அதில் சொல்கிறானுங்க, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா? அவருக்கு தான் வேலையா? எவ்வளோ பேர் கும்பிட்றான் சாமி. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் தா வேலுக்கும் என் தம்பி ராஜா அன்பழகனுக்கும் பிஜேபி காரனை எவனா ஒருத்தனை பார்த்தினா
இப்போ இங்கே அது இந்த துண்டுலாம் போட்டிங்கல்ல, அந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வாங்கி கையில் கொடுத்துருங்க. பிஜேபிக்காரன் தெரிஞ்சுதான் நாக்கை இழுத்து வச்சு ஒரு குத்து முருகான குத்து ஒக்கால ஓய். அவன் 2 மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான். டேய், எங்கள் கட்சியில் இருக்கான்டா, எங்கள் கட்சியில் இருக்கான். மீடியா ஆட்டோம்ல, அதில் அந்த பறவை காவடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் நம்மளால சுற்றிட்டு போல. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலை. இந்த சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துல 3000 கோயிலுக்கு குடமுழுக்கும் கும்பாபிஷேகமும் நடத்தணும்னு சொன்னா அது திமுக ஆட்சியில மட்டும்தான்டா, வேற எவாட்சியிலும் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க பிஜேபி? இப்போ எவனும் உண்டியில துட்டு போடக்கூடாது, தட்டில் போடணும். மாமா அதை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமா உல்லாசமா வாழணும். அதானே உனக்கு வேலை? இல்லை, நாங்கள் உண்டியலில் தான் போடுவோம். உடச்சி கேமரா வச்சு எண்ணுவோம். எண்ணி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டுவோம், ஐயருக்கு சம்பளம் கொடுப்போம். அவன் குடும்பத்து பிள்ளைங்க படிக்கலைன்னா அந்த படிக்கிற செலவு கொடுப்போம். அதில் கல்யாண சத்திரம் கட்டுவோம், அன்னதானம் போடுவோம். பிஜேபி என்ன சொல்கிறான்? அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு, இவன்லாம் உள்ளே போய் பூந்தல்லாம். ஒருத்தனாவது எவனா மினிமம் இல்லாத பார்த்துக்கிறீங்களா? நம்மளாம் எவ்வளோ வறண்டு போய்க்கிறோம், மொழுன்னு இருப்போம். இப்போ அந்த மொழுன்னு இருக்கிறது குறைஞ்சி போச்சு. அதுலேயும் போடுற பாவி அறநிலையத்துறை மந்திரியா, முழு நேர சாமியார். 24 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் கூட ஃபேமிலி மேன் கிடையாது, 24 ஹவர்ஸ் சாமியார். எந்த கோயிலில் என்ன நடக்கணும், இவ்வளோ வேலையும் நடக்குது, அவனுங்களுக்கு எரியுது இதை பார்த்தா. அதனால் இங்கே சாமி கும்பிட்றவங்க இருந்தாலும், இங்கே வேணா பிஜேபிக்காரன் இருந்தால் அவன் காதை பிடிச்சி மொல்லமாக கூட்டம் அடிக்கலாம் மாட்டேன். நான் 10 நிமிஷம் நான் பேசிட்டு மந்திரிச்சிட்டு போகிறேன், அடுத்த நாள் அவன் திமுகவுக்கு வந்துடுவான். பாவிங்களா, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அழுவுறோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரா தலைவர்? நயினார் நாகேந்திரன். அவன் ஒரு பேக்வேர்டு தானே. இங்கே திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாமியோ மாமாவோ தான் தலைவராக வந்திருப்பாங்க. திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிற்படுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரனும் மிகவும் பின்தங்கிய முருகனும் அண்ணாமலையும் தமிழிசையும் இங்கே தலைவரானாங்கன்னா அதுக்கும் திமுக இருக்கிறதுனால தாண்டா உங்களுக்கு அந்த தலைவர் பதவி கூட கிடைச்சிது. அதை நினச்சி பாருங்கடா, அதை நினச்சி பாருங்கடா. இவ்வளவும் செஞ்சு நாங்கள் நட்டு நிற்க வைப்போம். நேராக வருவாங்களாம், 26ல் நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்குவாங்களாம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கடா நாங்கள் கட்சி நடத்துகிறோம். எவ்வளோடா பண்ணியிருக்கோம் இந்த 75 வருஷத்தில். இங்கே பாரு, என் ஆள்லாம் நிற்கிறான் பாரு ஆம்பளை. இங்கே பாரு, என் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் உட்காந்துட்டு இருக்குது. இதாண்டா திமுக ஆட்சியின் சாதனை. ஒரு காலத்தில் உட்கார விடுவோம் நம்ம ஒன்று. ஒரு காலத்துல சேர் போட்டு உட்காந்து என்ன சொல்லுவான்? ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு கை நினைக்க, ஒரு நிச்சயத்தாம்பலம், இப்படி சேர் போட்டு உட்காந்தா பெரியவங்க வருவான். நேரா எருமை மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஆம்பளை நிற்கிறான், எந்திரி சொன்னாங்களா இல்லையா? உங்க வீட்டில் ஆயா தாத்தா படம் இருக்கா இல்லையா? பாரு அந்த படத்துல ஆயா கஷ்டப்பட்டு வாய வைத்த கட்டி 4 மோந்திரம் தாத்தாவுக்கு வாங்கி வைப்பா. இவனுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்து பட்டு அங்கவஸ்திரம் போட்டு இந்த ஸ்டுடியோவுக்கு போட்டோ கூட்டு போனா எங்க ஆயா கொடுத்த மோந்திரத்தை போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டு அந்த மோந்திரம் தெரியுற மாதிரி மொத்த சேர்லையும் உட்காந்துருவான். அப்பெல்லாம் அந்த மடக்கு சேர், இரும்பு சேர் உட்காந்துருவான். எங்க ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? இவனுக்கு 4 மோந்திரம், பட்டு வேஷ்டி, முடிஞ்சா தடி கொம்பு, இவ்வளோத்தையும் அவ பட்டி கடந்து வாங்கி கொடுப்பா. இவன் கல்ல அந்த 4 மோதிரம் கட்டி கிடைச்சிருந்துன்னு வச்சுக்க, எடுத்து போய் அப்பயே கள்ளசாராயம் குடிச்சு செத்து இருப்பான். இவனை காப்பாற்றி வேஷ்டி சட்டை போட்டு ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போனான். இவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கின்னு எங்கள் ஆயாவுக்கு அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்க சொல்லும். சொன்னானா இல்லையாம்மா? சொன்னானா இல்லையா? இப்போ வர ஆட்டி அருணாசலம்லாம் சொல்கிறானே, உன்னை சேர் போட்டு உட்கார வைக்கணும்னு போராடி எத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றி நாங்கள் நிற்க வச்சிருக்கிறோம். சொல்லு, ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை முடிப்பேன், மசுரை பிடுங்குவ. டேய், இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீ வரலாறு எடுத்து பார்த்துக்க. 49ல் கட்சி ஆரம்பித்தோம், இன்னைக்கு 2025. இது வரைக்கும் திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஆயுசு கம்மிடா. இந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் பேசிட்டு என் தம்பி கூட சொன்னான், 2026ல் 2வது வாட்டியாக திமுக ஆட்சி மலர வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்ன. நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் அப்படி கேட்கணும்?
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 நிமிஷம் ஆகுமா லைன் நிற்க ஓட்டு போட? 5 நிமிஷம் ஆகுமா? இல்லை 1/2 ஹவர் ஆகுமா? முன்னாடியாவது ஓட்டு சீட்டை பிரித்து முத்திரையை எடுத்து மையில் குத்தி சீட்டில் குத்தி மடித்து பொட்டியில் போடணும் இல்லையா? இப்போ அந்த வேலை இல்லை. மிஷினு உதயசூரியன் நேராக ஒரு பட்டனு, அது அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு. இவ்வளோ தானே. 1/2 மணி நேரம் செலவு பண்ணுவியா? 1/2 மணி நேரம் செலவாகுமா? 1/2 மணி நேரம் நீ செலவு பண்ணால் 5 வருஷம் உன் காலுக்கு செருப்பாக சுத்த இவ்வளவு பேர் உட்காந்துருக்கானே, அந்த 20 நிமிஷம் வேலையை நீ செய்யறதுக்கு ஒரு நோவுதான் தான் என் கேள்வி. இப்போ சொன்னேன்னு உன் பொண்ணு படிக்குது, புள்ள படிக்குது, சரி ஒருவேளை அதிமுக ஆட்சி தானே வரேன்றான், ஏற்கனவே இந்த ஆட்சி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதிமுக ஆட்சியாக இருக்காது, அது பிஜேபி ஆட்சியாக இருக்கும். நான் சொல்லுவான், பொம்பளையா வீட்டிலேருந்து வெளியே வராத, உன் புருஷன் செத்துட்டானா வெள்ளை புடவை கட்டினு மூலையில் முடங்குன்னுவான். கல்யாணம் ஆகுதா உன் பிள்ளைக்கு, நீ மணவரை ஏறாதன்னுவான். நீ செத்துட்டா புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் செத்தா நீ பண்ணாதன்னுவான். இதெல்லாம் நடந்து ஆபத்தும் பொம்பளைக்கு தான். ஆட்சிக்கு நாங்கள் இருந்தாலும் பொம்பளைக்கு தான் ஆதரவு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த ஆட்சி பெண்களின் ஆட்சி. இப்போ வீடு கொடுக்குறாங்கல்லம்மா, வீடு இப்போ தான் கேட்டார், அது கட்சி வச்சான்னு கேட்டார். என்ன எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சத்தியமாம்மா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு வீடு இல்லை, எல்லோரும் எழுதி போடுறாங்கல்ல. நான் எழுதி போட்டு முதலமைச்சரை போய் பார்த்தேன். நான் வீடு எழுதி போட்டிருக்கேன் தலைவரை, எனக்கு வீடு கிடைக்கணும். உனக்கு கிடைக்காத போய் உன் பொண்டாட்டி பேரில் அப்ளை பண்ணு. என்னை மதிப்பாளா என் பொண்டாட்டி? என்னை மதிப்பாளா சார்? ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் 1.5 லட்சத்துக்கு கை மாற்றி விட்டுருவேன். என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாலாம் அவள் செத்து அவள் பொண்ணு வாடகை வரைக்கும் அந்த வீடு பத்திரமா இருக்கும்னு முதலமைச்சர் நம்புறார். இந்த 1000 ரூபா கொடுக்குறோம்ல, அதே நம்மகிட்ட கொடுக்கக்கூடாதா? நம்மளால கொடுத்தா என்ன பண்ணுவான்? இப்போ என்ன மணி 9 ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டே பெரிய விஷயந்தான். நம்மளால கொடுத்தா என்ன சார் பண்ணுவான்? கூட்டம் முடிஞ்சால் கடைக்கு போகணும் இல்லையா? ஆனால் பொம்பளைகிட்ட கொடுத்தா அது அப்படியே வங்கியில் இருக்கும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் தேவைக்கு, ஒரு கல்யாணமோ எதுக்கு ஒரு 10 மாதம் சேர்த்து வச்சா 10,000ங்க, 5 மாதம் சேர்த்து வச்சா 5,000. 1000 ரூபா கொடுக்குற பிச்சை காசு. ஒருத்தி சொன்னால, பிச்சை காசு இல்லை, இது உரிமை தொகைன்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்கோம். இவ்வளவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உழைக்க இங்கே 3 கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி எங்கள் உயிர் ஒன்றா போகலாமே தவிர உங்கள் உயிர் போக விடமாட்டோம். அதுக்கு திமுக இடம் கொடுக்காது. வரப்போகிற தேர்தல் என்பது ஏதோ இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் நினைத்து கொள்ளாதீர்கள். இது உச்சக்கட்ட போர். இந்த நாட்டில் மதவாதம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் 2026. அந்த தேர்தலில் நீங்கள் தீர்மானிக்கின்ற தீர்ப்பு உங்கள் சந்ததிகளை பாதிக்கும். அதை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவும் சொல்லி நான் இவ்வளவும் சொல்லிட்டு போனாலும் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு வரலாம், வராமல் போகலாம் இல்லையா? நீ என்ன பண்ணுற? நீ இந்து வா, நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணை மூடிக்கோ. மாரியாத்தா எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறான், யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு மாரியாத்தாட்ட கேளு. மாரியாத்தா சொல்லுவா, ஆடும் கோழியும் வெட்டக்கூடாது, ஐயனாருக்கு கோட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி ஓட்டு போடாதுன்னுவார். வாங்க உதயசூரியனுக்கு போடுங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் நேராக மசூதிக்கு போ, அல்லாஹ் உருவம் இல்லாதவர். நீங்கள் காகித மில்லத்தை கூப்பிடுங்க, காகித மில்லத்துக்கு கேளுங்க. காகித மில்லத் எல்லாரும் ஓட்டு கேட்குறோம், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? காகித மில்லத் சொல்லுவார், நான் முஸ்லிம் மக்களை யார் காப்பாற்றுவார் என்று நான் கண்கலங்கி தவித்த போது என் கரங்களை பற்றி கொண்டு 3.5% இடஒதுக்கீடு தந்து, முஸ்லிம்களுக்கு நலவாரியம் தந்து, உலமாக்களுக்கெல்லாம் உதவி செய்து, ஓதுவாருக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்த ஐயா கலைஞரின் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு காகித மில்லத் சொல்லுவார். நீ கிறிஸ்டினா இருந்தால் நேராக சர்ச்சுக்கு போ, முட்டியை போடு, இயேசுநாதரை எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அவர்கிட்ட கேளு. அவர் சொல்லுவார், நம்ம பாதிரியாரெல்லாம் கவுனை அவுத்துட்டு ஜட்டியோடு உள்ளே போட பார்த்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடாத, திமுகவுக்கு ஓட்டு போடு. இயேசுநாதர் சொல்கிறாரு, மாரியாத்தா சொல்கிறா, காகித மில்லத்தும் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்தாதான் உங்கள் வாழ்வு மலரும் என்பதை முடிவு செய்து வாக்களிப்பீர். உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழ்நாட்டை. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.